நாடி என்பது பொதுவாகவே வந்து வைப்ரேஷன், வைப்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. துடிப்பு அப்படின்றதனுடைய தமிழ் பெயர் நாடி. நீங்க கைரேகை கொடுத்துக்கிறீங்க, அப்ப ஆள் உயிரோடு இருக்காங்கன்றது புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஓகேங்களா? கரெக்ட். நீங்க வந்து செக் பண்ண போக முடியாது. கேட்டா நீங்க தானே உருட்டுனீங்க கண் முன்னால, நான் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஆமா ஆமான்னு. அப்ப எல்லாத்தையும் கடைசியா ஒரு கோர் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிரும். இது என்னன்னா உங்கள்கிட்டயே கேட்டு உங்களுடைய தகவல்களை குறியீடுகளாக எழுதி வச்சிருப்பாங்க. இது வந்து துருவ கணிதம்னு சொல்றாங்க. மதுரை பக்கம் இது வெறும் பாணிஸ்புடம். வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் அவர் வரும்போது 2 ஓலை கையில வச்சிருப்பாரு. வந்தோடனே என்ன செய்வாருன்னா, உங்களை நீங்க ஒரு 5 பேர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி வாங்க உங்களுக்கு படிக்கலான்றப்ப நீங்க என்ன செய்வீங்க? 5 பேரும் திங்கட்கிழமை பிறந்தா அப்படி இருப்பான், அமாவாசை தேதியில பிறந்தா அப்படி இருப்பான், அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தா அப்படி இருப்பான். அந்த காலத்துல எழுதுனதை இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது உண்மையிலே அகத்தியர் தான் எழுதினாரு நம்மளால நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் அப்ப அகஸ்தியர் சொன்னதுன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் சொன்னது அப்படின்னு அகஸ்தியருக்கு வேற வேலை இல்லையாங்க நான் கேக்குறது? அப்ப இது அகஸ்தியரோட நாடி ஜோதிடம்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்களே சார். அப்படி இல்லைங்க. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆன்மீக உலா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேர்ல வணக்கம் சார். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நிறைய விதமான ஜோதிடம் பார்ப்பது அப்படின்றதோட ஆர்வம் வந்து பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நாடி ஜோதிடத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. ஸோ போயிட்டு அவங்களோட கைரேகையை கொடுத்துட்டு அதுக்கான ஓலை கிடைக்கிறப்போ வந்து போய் ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கணும் அப்படின்றாங்க. இந்த நாடி ஜோதிடம் என்பது வந்து நார்மலாக பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை விட அதை வந்து துல்லியமாக வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி சொல்லும் அப்படின்றாங்களே சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது நாடி இல்லைங்க. நாடி என்பது அது வந்து ஜீவநாடி. நீங்கள் சொல்கிறது பேர் வந்து ஜீவநாடி. இந்த ஓலை கைரேகை வச்சு கைரேகை மூலமாக ஒரு ஓலை எடுத்து படித்து சொல்லி அதில் 13 காண்டங்கள் வரைக்கும் பேசி தனித்தனியாக பிரித்து பேசி ஒவ்வொன்றையும் பேசுறது வந்து அது வந்து ஜீவநாடின்னு சொல்கிறாங்க. அது வந்து நாடி என்பது பொதுவாகவே வந்து வைப்ரேஷன், வைப்னு சொல்கிறோம் இல்லைங்களா? துடிப்பு அப்படின்றதனுடைய தமிழ் பெயர் நாடி. அதனுடைய சமஸ்கிருத பெயர் ஜோதிஷ். அப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறத இங்கே வந்து நாடின்னு தமிழ் படுத்துறாங்க. அவங்க வந்து அதை சொல்றதுனால ஜீவநாடி, ஜீவநாடிங்கிறது அது உயிர் உள்ள நாடி, அதுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த ஜோசியத்திலே நாடின்னு ஒரு 18 வகையான நாடி இருக்குது. சப்தரிசி நாடி, அகத்திய நாடி அப்படின்னு சொல்லி நிறைய நாடிகள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பார்க்குறது. நீங்கள் சொல்கிறது ஹஸ்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய ரேகைகளை வைத்து சொல்லக்கூடிய நாடி. இது எல்லாத்துலேயுமே பொதுவாக கிரகங்களை பற்றி பேசுறது நம்ம. ஏன்னா ஜோசியம்ங்கிறது கிரகம்ன்றது மாதிரி ஆனதுனால இந்த ஜோசியம் போலவே அவங்க பேசுறதுனால அது வந்து ஹஸ்த சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் கிடையாது. பொதுவாக அது கிரக நிலைகளை வச்சு பார்க்கறது. இப்போ பொதுவாக நீங்கள் அங்கே போகும்பொழுதே கைரேகையை வச்சு பிறந்த தேதி எழுதி கொடுத்து அதுலேருந்து தான் அவங்க ஓலை எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், எது உண்மை அப்படிங்கிறப்ப நான் ஒருத்தட்ட கேட்குறப்ப நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒருத்தட்ட கேட்டேன். இப்போ ஒரு குடியார பையன் வரான். நான் சொல்றதுக்கு இல்லைங்க, ஒரு குடியார பையன் 1ஆம் நம்பரு ஃபோர்ஜரின்னு வச்சுக்கோங்க. அவரு என்கிட்ட நான் வந்து ஒருவேளை நான் ஜீவநாடி பார்க்கக்கூடிய, ஒரு நாடி பார்க்கக்கூடிய, ஒரு ரேகை பார்க்கக்கூடிய, ஒரு ஓலை படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் அவர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் வந்து கௌசிய நாடியோ, அகத்திய நாடியோ, காகபுசண்ட நாடியவோ போய் தேடி எடுத்துட்டு வரேன். அப்போ அவனை நான் படிக்கிறப்ப இந்த குடியார பயலுக்காக அகத்தியர் உட்காந்து எழுதிருப்பாரா? வாய்ப்பே இல்லை சார். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அகத்தியர்லாம் உட்காந்து எழுதல. பொதுவாக இந்த ரேகைகளினுடைய அமைப்பை வைத்து இது ரேண்டமா, நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு கண்ணு இப்படி இருந்தா, காது இப்படி இருந்தா, மூக்கு இப்படி இருந்தா அவனுடைய குணங்கள் இப்படி இருக்கும்னு சொல்லி பொதுவாக எழுதுறாங்க இல்லைங்களா? அதுபோல ரேகைகள் இப்படி இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை பிறந்தா அப்படி இருப்பான், அமாவாசை தேதியில பிறந்தா அப்படி இருப்பான், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தா அப்படி இருப்பான், பாலவகரணத்தில் பிறந்தா அப்படி இருப்பான். இது மாதிரி ஒவ்வொரு சிவயோகத்தில் பிறந்தா அப்படி இருப்பான். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யறாங்க? பிரிச்சு அவங்க பொதுவாக ஜோதிட கணிதங்கள் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பை வைத்து அவனுடைய குணநலன்களை கணிப்பதற்கான முயற்சி தான் ஜோசியம். அப்ப நம்ம எப்படிலாம் பிறந்திருக்கோம், வெள்ளிக்கிழமை பிறந்தவன் எப்படி இருப்பான், சனி ஓரில் பிறந்தவன் எப்படி இருப்பான், காலையில பிறந்தவன் எப்படி இருப்பான், நைட்ல பிறந்தவன் எப்படி இருப்பான்னு சொல்லி ஜோசியத்துல பல்வேறு வகையில அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில இவரெல்லாம் பிரிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது போல இந்த ஹஸ்த சாஸ்திரம் சொல்லப்படக்கூடிய ரேகை சாஸ்திரம், நாடி, ஜீவநாடியில் என்ன பண்ணிருக்காங்க, அதற்கு முன்னால இருந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அது அகத்தியர்லாம் உட்காந்து எழுதுற. அகத்தியருக்கு வேற வேலை இல்லையா? அகத்தியர் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை செஞ்சாலே தவிர தனி மனிதனுடைய வாழ்க்கையை கணிச்சு சொல்வதற்குலாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்தரிசி நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இவ்வளவு புக்கு வந்து என்கிட்ட இருக்கு. அந்த புக்கை திறந்து பார்க்குறப்ப, பார்வதி தேவியே இந்த போகன் சொல்வதை கேள், இந்த ஜாதகன் பிறந்த குடி வடக்கு திசையில் இருக்கிறது, கீழ்மேல் வட திசையில்
வடக்கு திசை பார்த்த வீட்டில் இவன் வசிக்கிறான், இவன் ஒரு பிராமண குடும்பத்தில் போன ஜென்மத்தில் பிறந்தான், இந்த ஜென்மத்தில் ஒரு ஆச்சாரியான் குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், பார்வதி தேவியை இவனை பற்றி கூறுவேன் கேட்பாயாகன்னு ஆரம்பிக்கும் அந்த பாடம். அப்ப புங்கனவன் கண்ணில் நிற்க கோலதில் காரி பற்ற அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சிருக்கோம், இந்தந்த கிரகங்கள் இங்கங்க இருந்துச்சு இவனுடைய ஜாதகத்துல. நான் பாக்குறப்ப இவன் பிறந்த குடியில இவங்க அப்பாவுக்கு வந்து 2 திருமணங்கள் பண்ணி இவன் 2வது தாரத்தின் பையனாக பிறந்திருந்தான் அப்படின்லாம் பாடல்கள் ஒரு 10 பக்கம் 20 பக்கத்துக்கு அந்த ஜாதகத்தை பத்தி எழுதியிருக்கோம். அப்ப பார்வதி தேவிக்கு போகனும் காகபுசண்டரும் இந்த மொத்தம் இந்த சித்தர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி புக்கு இருக்கும், எல்லா புக்கும் லக்ன ரீதியா எழுதியிருப்பாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த கட்டத்தை இருக்கு இல்லைங்களா, அந்த ராசி கட்டத்தை நம்மளுக்கு ஜாதகம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யறேன், புரிய ஆரம்பிச்சிரும். இந்த கிரகங்களை வந்து எந்த வருஷத்துல இது மாதிரி ஒரு இணைவு இருக்கும்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். அப்ப அதை நம்ம ரெண்டிங் பண்ணும் பொழுது நம்மகிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருந்தோம்னா அது 5 நிமிஷத்து வேலை. அப்ப இந்த அவன் சொல்லக்கூடிய கட்டம், அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த பாடல்களுடைய வரிகள், அப்ப புங்கனவன் கண்ணியில் நிற்க கோலதில் காரி பற்ற சாடியதில் என்னங்க இதுக்கு அர்த்தம், இது நம்ம சுக்கிரன் வந்து கண்ணில இருக்கிறான், துலாத்துல வந்து சனி இருக்குது இப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருக்கிறான். அந்த பாடல்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கட்டம் போட்டு எழுதுறப்ப அது எல்லாமே 1890 1880 80 85 எழுதப்பட்ட பாடல்கள். அப்ப ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒருத்தன் போகன் பேரை வச்சு அடிச்சு விட்டுருக்கான் புக்கு வைக்கிறதுக்காக. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுலயே வந்து முன்னால் எழுதியிருப்பான், சிவனது மடியிலே பார்வதியை அமர்த்தி சிவன் பார்வதி தேவிக்கு கூறுகிறான், ஒரு ஜாதகன் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 12ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் அவன் பாவியாகிறான் என்று சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கூறினார் எழுதியிருக்கோம். பார்வதி தேவிக்கு சிவபெருமானுக்கு ஒரு வேலை இல்லையா, ஜாதகம் பழிக்கிறதா வேலையானா? ஒரு விஷயத்த சம்பாசனைன்னு சொல்லுவாங்க. சம்பாசனைன்னா என்னன்னா, ஒரு தகவலை சொல்றது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசுற மாதிரி ஒரு புக் எழுதிட்டோம்னா கேள்வியும் பதிலும் அதுக்குள்ளே இருக்கும். அப்ப ஒரு படிக்கிற ஒரு மாணவன் என்ன செய்யணும், அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப என்ன ஆகும் அவனுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், क्वेश्चन and answer மாதிரி இருக்கு. ஆமா, நான் கேட்கக்கூடிய கேள்வி யாராச்சும் ஒருத்தவங்க கேட்பாங்க. அப்ப பார்வதி தேவி கேட்டால் அப்ப 7ஆம் அதிபதியாய் ஒரு பாவியாகி இருந்தாலோ அல்லது சுபராக இருந்தாலோ இதில் மாறுபடுமா காதலனே கணவனே அப்படின்னு கேட்கிறாங்க, இல்லைன்னா தலைவா அப்படின்னு கேட்டாங்கன்னு எழுதியிருப்பான். அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் பார்வதி கேட்கிற மாதிரியும் அதுக்கு வரக்கூடிய பதிலெல்லாம் சிவபெருமான் பார்வதியிடம் சொல்வது போலவும் அதுக்கப்புறமா வந்து விநாயகரிடம் அகத்திய பெருமான் பேசியது போலவும் இப்படிலாம் புத்தகங்கள் நிறைய ஜோசியத்துல இருக்கு. அப்ப இந்த புத்தகங்கள் எல்லாமே அகத்தியரோ விநாயகரோ பார்வதி தேவியோ இதெல்லாம் எழுதல. ஒரு காலத்துல மக்கள் அது மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்ப அது ஒரு கதை போல சொல்லும் பொழுது அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா? ஆமா. இப்ப நம்ம சாதாரண காமிக்ஸ்னு ஒரு புக் வந்துச்சு, வெறும் படமா இருக்கும் இல்லைங்களா? டுமில் அப்படின்னு துப்பாக்கி படம் இருக்கும், அடுத்து வந்து சுட்டதை கேட்டு ஓடினான் அப்படின்னு ஒரு இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மாதிரி இந்த கார்ட்டூன் வச்செல்லாம் காமிக்ஸ் ஓகேங்களா, அது பாக்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது போல ஜோதிட நூல்களும் இன்ட்ரெஸ்டா வந்துச்சு. அந்த காலத்துல எழுதுனதை இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இது உண்மையிலே அகத்தியர் தான் எழுதினாரு, நம்மளால நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் அப்ப அகஸ்தியர் சொன்னதுன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் சொன்னது அப்படின்னு அகஸ்தியர் வேற வேலை இல்லையாங்க நான் கேக்குறது. அப்ப இது அகஸ்தியரோட நாடி ஜோதிடம்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்களே சார். அப்படி இல்லைங்க, நாடிகள் அப்படிங்க நான் திருப்பி சொல்றேன், ஓலை சுவடிகள் தனி மனிதன் வச்சிருக்க கூடாது இல்லையா, அது அரசுக்கு பாத்தியப்பட்டது. ஓகே, அது என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஓலைகளை நம்ம சிதம்பரம் இருக்கு இல்லையா, சிதம்பரம் பக்கத்துல அந்த சரஸ்வதி மகால்னு ஒன்று இருக்குங்க, அங்க போனீங்கன்னா இந்த ஓலைகள் எல்லாம் அந்த மன்னன் வந்து எங்கெங்கதோ கலெக்ட் பண்ணி வைக்கிறான். அங்க இருக்கிறத கொஞ்சம் வைத்தீஸ்வரன் கோயில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை அங்க இருக்கிறவங்க எடுத்து படிக்கிறதாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப எல்லாமே அது வெளியே தான் தயார் பண்றாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, அப்ப பொதுவாக எழுதப்பட்டதா எழுதப்படலையானா யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்காங்க அகத்தியர் பேர்ல காகப்பு சென்டர் பேர்ல. அப்ப அதுல என்ன விநாயக காப்பு பாடி அந்த பாடல்களை பாடி வந்திருக்கவங்களுடைய பலன்களை சொல்றது, பொதுவான பலன்களை சொல்றது பாரம்பரியமா இருந்துச்சு. நீங்க வந்திருக்கீங்க, அழகான பெண்ணாக இருப்பீர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவீர்கள் உங்களுக்கு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா இதுக்கே நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகணும், உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகணும், ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு இதை கிளியை ஏற்படுத்தணுன்றப்ப உங்க அப்பா பேர் அம்மா பேர்லாம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றப்ப பொதுவாக நீங்க வேணா போங்க, இதை பாக்குறவங்க திட்டக்கூட செய்யலாம். நீங்க வேணா போங்க, போறப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா கைரேகையை அச்செடுத்து 3 தடவை வைக்கணும். ஏன்னா டார்க் மீடியம் லைட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி எழுதணும். அவங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன செய்வாருன்னா போய் கட்டு எடுத்துட்டு ஓலை எடுத்துட்டு வருவார். உங்களுடைய ஓலை கிடைச்ச உடனே அதை படிப்பாங்க. அது படிச்சு உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்க 300 ரூபா தரணும். நான் சும்மா சொல்றேன். சிலர் 2000 ரூபாய் எழுதி கட்டிட்டு சொல்லுங்க எடுத்து வருவாங்க. சிலர் வந்து எடுத்து வந்ததுக்கு அப்புறமா
ஒத்து போச்சுன்னா 2000 ரூபா கொடுங்கன்னுவாங்க. சில 2000 ரூபா கட்டிருங்க, இல்லைன்னா 500 ரூபா கட்டிருங்க. ஒத்து போச்சுன்னா நாங்க அந்த காசு எடுத்துக்குவோம், இல்லாட்டினா அந்த காசு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னுவாங்க. எப்படியோ உங்களை அந்த 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 கியூரியாசிட்டிக்குள்ள கொண்டு வருவாங்க. நீங்க ஒரு 4 பேர் போறீங்க சரிங்களா? அப்போ கைரேகை கொடுக்குறப்ப என்ன அர்த்தம்? நீங்க கைரேகை கொடுக்குறப்ப கைரேகை கொடுக்குறோன்னா நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க கைரேகை கொடுக்குறீங்க, அப்ப ஆள் உயிரோடு இருக்காங்கன்றது புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஓகேங்களா? கரெக்ட். நீங்க வந்து செக் பண்ண போக முடியாது. கேட்டா நீங்க தானே உருட்டுனீங்க கண் முன்னால, நான் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பிறந்த தேதியை கொடுத்துருவாங்க. கேட்டா ரெஃபரன்ஸ் வேணும்னு சொல்லிடுவாங்க. அவங்க எடுத்துட்டு வரதுல உங்களுடைய அப்பன் பெயர், அத்தன் பெயர் அது 5 அல்லது 6 எழுத்து கொண்டது, சிவநாமம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எஸ்ஆர் நோ சொல்லணும். ஓகேங்களா? உங்களோட பிறந்த சகோதரி அது, உடன் பிறந்த துணையால் ஒருத்தி என்க அப்படின்னு பாடுவான். உங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒரே ஒரு ஆள் இருக்காங்களான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. உங்களோட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவேன். முடிஞ்சா? இது மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு 15 கேள்வி கேட்கறப்ப இல்ல ஆமான்னு சொல்றப்ப அடுத்த நாடி படிச்சு கடைசி நாடியில நான் எல்லாத்தையும் மெமரி பண்ணி வச்சிருப்பேன். உங்க அக்கா வந்து ஒரு அக்கா, அவங்க அக்காவுடைய குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி நான் வந்து சிவநாமமா, ராமநாமமா, பெருமாள் நாமமா, விநாயகரது பெயராலே, 5 எழுத்து பெயராலே, நீங்க பிறந்தது வந்து ஜூன் மாசம் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாவா? இல்ல நான் கேக்குறேன். இப்ப ஜூன் மாசம் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜூனுக்கு அடுத்து ஜூலை சொல்லிட்டீங்களா நீங்களே? இது மாதிரி வாய் விட்டு நீங்களே என்ன செஞ்சிருவீங்க? ஒளரி வச்சிருவீங்க. இல்லைன்னா ஜூன் அப்படின்னு சொல்லுவேன், ஜூன் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்தோடனே ஆமான்னு சொல்லுவீங்களா? அடுத்த பாட்டுல ஜூனுக்கும் 2 மாதங்கள் கழித்து, 2 மாதத்துக்குள்ளுன்னு ஒரு பாட்டு வரும். அப்ப ஜூன்ல இருந்து 2 மாசம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அப்ப ஜூலை ஆகஸ்ட் தான். 3வது வரையில ஜூலை மாதம்னு சொல்லுவேன், ஆனா 2வது ஆகஸ்ட்னு சொல்லுவேன். நீங்க ஏதாச்சும் ஒண்ணுக்கு ஆமான்னு சொல்லுவீங்களா? அது வந்து ஜூலைல பாதிக்கு முன்னால் பாதிக்கு பின்னால்னு பாட்டு வரும். நண்பகல் தனிலே, இரவு தனிலே, அதிகாலை தனிலேன்னு பாட்டு வரும். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஆமா ஆமான்னு. அப்ப எல்லாத்தையும் கடைசியா ஒரு கோர் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிரும். சார் இப்போ எவ்வளோ ஓலை சுடிகள் எடுத்து படிக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பாட்டா படிக்கிறப்போ இந்த நாடி தான் உங்களுதுன்றத எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றாங்க? இப்ப நீங்க இவ்வளவு தானே சொன்ன இல்லைங்களா? கடைசியா என்ன செய்வாங்கன்னா ஒரு நாடியை படிப்பாங்க. நாடி படிக்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் தான் உங்களோட எல்லா டீட்டெயிலும் கேட்டேன்ல, இனிமேல் நீங்க நான் பார்த்த டீட்டெயில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன்? கோர் பண்ணி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்ப பிரசன்ட் பண்றப்ப உங்களுக்கு ஆமா சார் இதெல்லாம் கரெக்டா இருக்குன்றப்ப நான் உங்களுக்கு கொடுத்த காசு என்னாச்சு? ஆமா, சுவாகா இல்ல, அவர் உழைச்சிருக்காருல, அது கொடுத்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு காண்டமும் படிப்பதற்கு ஒவ்வொரு காசு. ஃபர்ஸ்ட் காண்டம், செகண்ட் காண்டம், எல்லா காண்டம் முடிச்சுட்டு அதுக்கு காண்டம் அப்படின்னா பிரிவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு நாடியில எத்தனை பிரிவு இருக்கு? 13 காண்டம், மொத்தம் 12 காண்டம். பரிகார காண்டம் ஒன்று படிப்பாங்க, அது மருத்துவ காண்டம் இருக்கு, நிறைய காண்டங்கள், மொத்தம் 13 காண்டம் காமன். ஒவ்வொரு காண்டுக்கு 2000 3000 கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி காசு எடுத்துட்டு போய் படிக்க வேண்டியதான். இது எதற்கு ஆர்வப்படுகிறாங்க அப்படின்னா அந்த பேர்களை பற்றியோ, நீங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பேர்களை பற்றி. இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த தகவலை சரியா சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியலையே, நீங்க தான் சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் மேக்சிமம் பொருந்தாம இருக்கும். இனிமேல் நீங்க வந்து இனிமேல் உங்களுடைய நான் 52 வயசுல நீங்க ஒரு வீடு வாங்குவீங்க, அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது என்னைக்கு முடிவு வரும்? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப உங்களால அப்படியான்ட்டு சந்தோஷம் தான் வரும். அப்ப சந்தோஷம் வரும். ஒன்னும் 52 வயசுல அது உண்மையா போயான்னு தெரியும். ஆமா, 52 வயசுல என்ன பார்த்து நீங்க மறந்துடுவீங்க. இதுதானே தவிர இது வந்து ஃப்ராடு வேலை இது மாதிரி நான் சொல்லலைங்க. மக்கள் அப்படி சொன்னா தான் உண்மைன்னு நம்புறாங்க. இப்ப ஜோசியத்துல வாங்கி சேகரிச்சு, ஆமா, இப்ப ஜோசியத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஜோசியர் இப்ப என்கிட்ட வரவங்க ஜாதகத்தை கொடுத்தோன்னே கூட பிறந்தவங்களை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிறாங்க. சரிங்களா? கூட பிறந்தவங்களை ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா இருந்தா நான் சவாலாவே சொல்றேன், யாருனாலும் சொல்ல முடியாது. பிறந்த தேதி மட்டும் சொன்னா அவங்க கூட பிறந்தவங்களை யாருனாலும் சொல்ல முடியாது. ஆனா எல்லா ஜோசிகாரங்களும் உங்க கூட பிறந்தவங்களும் சொல்லுவாங்க. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன், ஆனா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொன்னா இது எப்படி சார் அப்படின்னா, உங்க ஜாதகத்தை நீங்க எடுங்க, அதுல நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும், அதுக்கு சைடுல கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா 1 4 12 1 9 22 இப்படிலாம் எழுதியிருக்கும். இது என்னன்னா உங்கள்கிட்டே கேட்டு உங்களுடைய தகவல்களை குறியீடுகளாக எழுதி வச்சிருப்பாங்க. இது வந்து துருவ கணிதம்னு சொல்றாங்க. மதுரை பக்கம் இது பேரு பாணிஸ்புடம். இது வந்து உங்க வாயிலிருந்தே வாங்கி வச்சிருக்கிறது. இல்லைன்னா நீங்க ஜாதகம் எழுதுறப்ப எழுதிருவாங்க. அப்ப 1ங்கிறது ஜாதகர், 4ங்கிறது அம்மா, 1 2ங்கிறது அம்மாவோட பிறந்த ஆண் 1, அதாவது மாமா 1, சித்தி 2, இல்லைன்னா பெரியம்மாவோ சித்தியோ சேர்த்து பெண்ணு வரவங்க 2. அப்ப அம்மா கூட பிறந்தது மொத்தம் 3, அதுல 1 ஆணு 2 பெண்ணுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? சேகரிச்சு எழுதிருப்பாங்க. அப்ப இதை
ஜோதிடர்கள் சொன்னா தான் உண்மையான ஜோசியர்கள் சமூகம் நம்புதுன்றப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப ஜோசியனா இருந்து அதெல்லாம் நீங்க சொல்லணும். அப்புறம் ஃப்ராடு வேலையை கத்துக்கணும் இல்லையா? அப்படித்தானே? ஏன்னா இதை சொன்னா தான் உண்மையான ஜோசியன் நம்பும் பொழுது ஒரு ஜோசிக்காரன் என்ன செய்யறான்னா, அந்த நம்பிக்கையை நம்ம வந்து பாத்திரமா இருக்கணும், நம்ம அந்த 10 ரூபா 20 ரூபா சம்பாதிக்கணுன்றதுக்காக இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை இல்லை. வரவங்களை இதை சொல்லி உட்கார வைக்கிறாங்க இல்லைங்களா? புரியுது சார். அப்போ அவங்க அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை, உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா இப்ப இல்ல, அப்பாவுடைய தாத்தா இருக்கிற அப்பாவுடைய அப்பா இருக்கிறாரு, அப்பாவுடைய அம்மா இறந்துட்டாங்க, சித்தப்பா ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, நீங்க ஃபாரின் போய் திருப்பி வந்திருக்கீங்க, உங்க அப்பா வந்து பொக்கன்னா டிரைவர், ஓகேங்களா? அப்ப பொக்கன் லக்குன் லா 10 உத்து பொக்கன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா அவங்க அப்பா வந்து டிரைவர் வேலை பார்க்குறாரு அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? வேற வேற லாங்குவேஜ் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஜோசியர்களுக்கு மட்டுமே புரியும். இந்த லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, கிராம மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு 5 பேர் வராங்கன்னா ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்கு, நம்ம பழம் சொல்லிட்டே இருப்போம், கூட பிறந்த ஆளு சொல்லவே இல்லை நீ அப்படின்னும். என்னமோ அதான் அதெல்லாம் சொன்னா தான் உண்மையான இப்ப வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்காங்கன்னா, என்னை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, ஏதோ தகவல் கேட்க வந்திருக்காங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப அது நடக்குமா நடக்காதா? இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய நோக்கத்தை தானே சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்கறப்ப எல்லா ஜோசிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம எதுக்கு உங்களோட போய் மல்லு கட்டிக்கிட்டு, சிம்பிள் படிச்சு சொல்றதுல எனக்கு என்ன கஷ்டம்? ஒரு வாரம் கஷ்டப்பட்டனா அது கத்துக்கலாம். யாராச்சும் ஒரு ஜோசி காட்ட உட்காந்தா ரொம்ப நம்பிக்கையா இருந்தா சொல்லி தருவாங்க, யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்கண்ணா நீங்க கேட்டீங்கன்னா. அப்ப அந்த துருவ கணிதத்தை போய் யாராச்சும் ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட பேசி கீசி கத்துக்கிட்டு வந்துட்டு வர ஜாது திறந்த உடனே 1 2 3 லக்னாதிபதி 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 12ஆம் அதிபதி பார்வை பெற்று குருசாரம் வாங்கிய சனி, அம்மாவோட பிறந்தது 3 அண்ணன் சொல்லுவாங்க. உங்களுக்கு பக்குன்னு ஆயிரும், என்னடா ஒரு கட்டத்தை பார்த்து இப்படி சொல்றான் அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 6ல் ஏற உங்க வீட்டுக்கு அடிக்கடி பட்டாம்பூச்சியாக உங்க தாத்தா வந்துட்டு போறாரு, தாத்தா இறந்ததுக்கு நீங்க இன்னும் திதி செய்யல, திதி தர்ப்பணங்கள் செய்யல. ஏன்னா அதுல எழுதியிருக்கோம். ஓகேங்களா? 1 9 1 9 4 இன்ட்டுன்னு போட்டிருப்பான், 9 இன்ட்டுன்னு போட்டிருப்பான். அப்ப அப்பாவுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு திதி செய்யல, நீங்க என்ன இருந்தாலும் திதி செஞ்சிருக்க மாட்டீங்க, யாரா இருந்தாலும் திதியோ தர்ப்பணமோ செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வழக்கம் அது, நம்ம செய்ய மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். 100ல் ஒரே ஒரு ஆள், அதுவும் மரபு ரீதியாக அவங்களுடைய ஃபேமிலி ரீதியா அதை செய்ய ஆளக்கூடிய ஆளா இருந்தா தான் செஞ்சிருப்பான். மீதி 99 பேர் செஞ்சிருக்க மாட்டான். அப்போ உங்களுடைய வீடுகள்ல திதி தர்ப்பணம் செய்யாம ஒரு கடன் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லுவீங்க. இப்படியே சொல்லி சொல்லி அப்ப இது என்னன்னா ஏமாத்துறது இல்ல, நீங்க அப்படித்தானே எதிர்பார்க்கறீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம போறது வந்து அவங்க அதை செஞ்சுட்டா நம்ம நம்பிடுறோம். அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இதெல்லாம் எதிர்பார்க்காம இதெல்லாம் ஃப்ராடு வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜோசியர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அப்ப என்ன டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எதுக்கு காசு கொடுத்து செலவு பண்றீங்க? நீங்க ஏதோ உங்களுடைய பிரச்சனைக்கு வரீங்க, அந்த பிரச்சனையை ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானே வரீங்க. அப்ப 100 ரூபாயோ 200 ரூபாயோ 10,000 ரூபாய் நீங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்களோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய தேவைகளை மட்டும் அவர் வாயால் தெரிஞ்சுக்கிட்டோ இல்லைன்னா அவருக்கு என்ன மாதிரி அவர் சொல்றா அதை புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ஜோசிக்காரனுக்கு ஏமாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்க அப்பாவுடைய பேரை நான் சொல்லி என்ன ஆக போகுது? உங்க அப்பா என்ன அது கரெக்ட். அந்த நாடியில வந்து எப்படி சார் அப்பா அம்மா பேர்லாம் அதான் உங்கள்ட்ட கேக்குறப்ப நான் கேட்டுறேன்ல. இப்ப நான் பேர் சொல்லாம இருந்தா நீங்க சொல்லிடுவீங்க, உங்களுக்கே தெரியாம சொல்லுவீங்க LJK, இதுல உங்க அப்பாவுடைய பேர் இருக்கும், பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா வந்துருச்சா? மொத்தம் 3 தானே சொன்னேன். ஆமா. அப்போ அடுத்ததுல வந்து Kன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? இல்ல. அப்ப J. ஆமா. அப்ப Jன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப Jனா அடுத்து அது வந்து A வரும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? இல்ல. அப்ப என்னன்றத ஒரு 5 எழுத்தா அப்படின்னு கேட்டா 7 எழுத்தாங்க நீங்க கூட்டி சொல்லிடுவீங்க. இது என்ன சார், இது அநியாயத்துக்கு சூதா இருக்கு. இது வந்து நீங்க அப்படியே வரிசையா நான் ஒரே நேரத்துல கேட்க மாட்டேன்ல. ஒரு 15 ஓலை படிப்பேன், 15 ஓலை ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓலையில கேட்ட கேள்வி 2வது ஓலையில கேட்க மாட்டேன், நீங்க அவேர் ஆயிருவீங்க. நான் 7வது ஓலைல தான் அதனுடைய கண்டினியூட்டி கேட்பேன். எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க? ஏங்க இதாங்க பொழப்பு இல்லைங்களா? நம்மளுக்கு பொழப்பு எதுவும் அதான் நான் வச்சிருப்பேன். இப்ப ஒரு கண்டக்டர் போறாரு, 67 பேர் ஒரு பஸ்ல உட்காந்துருக்கான், அவனுக்கு 25 காசு மீதி தரணும், அது கண்டக்டர் நான் வச்சிருக்காரா இல்லையா கடைசி வரைக்கும்? அதுதான் ஒவ்வொரு கேஸையும் நான் வச்சுக்க வேண்டியதான். அப்ப நான் இது ஃப்ராடு வேலைன்னு சொல்லல, மக்கள் இப்படி சொன்னாதான் அவரை நம்புறாங்கன்றப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு வருமா வராதா? ஆமா. ஏன் சார் இப்ப இந்த நாடியில நம்மளோட முற்பிறவியும் சொல்லுவாங்க, ஃபியூச்சரையும் சொல்லுவாங்க. அதாவதுங்க 3000 ஆண்டுகள் தவம் இருந்து எவ்வளவோ ரிஷிகளும் மகா ரிஷிகளும் மகா முனிகளும் ஞானிகளும் சித்தர்களும் முக்தி பெற்றவங்களும் தன்னுடைய பிறவியினுடைய நோக்கத்தையும் பிறவியினுடைய பயனையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
300 கொடுத்துட்டு நீங்க முற்பிறவி தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே எவ்வளோ பேராசைங்க இல்லைங்களா? ஒரு ஜோசிக்காரனுக்கு முற்பிறவி தெரிஞ்சா அவன் எதுக்கு உங்கள்கிட்ட ஜோசியம் பார்த்து காசு சம்பாதிக்கிறான்? சரியா புரிஞ்சுட்டேன். அவனுடைய முற்பிறவியை அவனால கண்டுபிடிக்க முடியாது. இல்லை ஊரானுடைய முற்பிறவிலாம் 300 வாங்கிட்டு கண்டுபிடிக்க முடியும்னா எதுக்கு இவ்வளவு பேர் தவம் கிடந்தானுங்க, இத்தனை பேர் போராடினாங்க, இத்தனை பாடல்களும் இத்தனை மார்க்கங்களும் எதற்கு? அப்ப நீங்க என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, நான் போன ஜென்மத்தில் என்ன வாங்க, நீங்க பாம்பா இருந்தீங்க, பாம்பு டெய்லி பால் குடிங்க சரியாருன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? கடவுளே, அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டு சிரிச்சோடனே அவரும் சிரிக்கிறாரு. என்ன சார் சிரிச்சிங்கன்னு கேட்டேன். இல்ல சார் காமெடி மாதிரி சொல்றீங்களா சார்? ஆமா சார் காமெடி தான் சார். போன ஜென்மத்துல என்னவா இருந்து நீங்க என்ன செய்ய தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அது மூலம் எனக்கு எப்படி தெரியும் நீங்க நம்புறீங்க இல்லைங்களா? நான் ஒரு சாதாரண ஜோசியம் தானே. நானு ஒரு 6 மாசம் கோர்ஸ் படிச்சா ஜோசியன் ஆயிரலாம். 6 மாசத்துல ஒருத்தனுடைய பாக்குறவனுடைய முற்பிறவிலாம் சொல்ல முடியும்னா அப்ப ஆன்மீகவாதிகள் புத்தருக்கு 3 பிறவிகள் தெரிஞ்சிருச்சு அவருடைய ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. அப்ப புத்தன் எல்லாம் என்ன டுபாகுரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஞானிகளை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா அது? 400 கொடுத்தோன்னே குண்டலினி பாம்பு எழுப்பி விட்டுறேன், 300 கொடுத்தா 3 பிறவிக்கு சொல்லுவேன்னா அப்ப என்னன்னா வரவிட எப்படி வேணாலும் அடிச்சு ஓட்டுவோன்ற கணக்கு தானே அது. எனவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் 300 400 முடிச்சுக்கலான்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அது மக்களோட பேராசை. அந்த பேராசையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப நான் சொல்றது ஒருவனுடைய முற்பிறவி, என்னுடைய பிறவி கர்மா, இதெல்லாம் உட்காந்து ஒரு தொண்டை போய் கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கோ அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு. உதாரணத்துக்குங்க, நீங்க வேணா வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, அங்க கடையா போட்டிருப்பாங்க. என்னது? இந்த ஜோசிய கடை நீங்க வேணா எடுத்துட்டு போங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ன்றது எங்க சார்? ஊர் இருக்குங்க, சிதம்பரம் பக்கத்துல இருக்குங்க. அங்கதான் அந்த ஓலை படிக்கிறதுக்கு ஃபேமஸ். அங்க போனீங்கன்னா காமனாக இதை படிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட், படிச்சு பழக்கமானவங்க, அவங்க ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவருக்கு அந்த கடை வச்சு உட்காந்துருக்கவருக்கு ஒரு கடை போட்டு அவர் என்ன செஞ்சோன்னா ஒரு டேபிள் போட்டு வச்சிருப்பாரு. நீங்க போய் ரேகையை கொடுத்து நம்பர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் போய் சைட்ல இருந்து ஃபோன் பண்ணுவாரு, ஒரு பார்ட்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னே, இது மாதிரி நான் வேலையா இருக்கிறேன்ப்பா நீ அவனை பாருப்பான்னு சொல்லுவாரு அவரு. நான் இங்க ஒரு ஆளுக்கு படிச்சுட்டு இருக்கேன், ரீடிங்ல இருக்கிறேன், நீ இன்னொரு ஆளை பாரு, நீ அவன் ரமேஷுக்கு போன் பண்ணு. அவன் தான் காலையில் சும்மா இருந்தானே ரமேஷுக்கு போன் அடிச்சு ரீடிங் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அவர் என்ன செய்வாருன்னா சைக்கிள் எடுத்து ஸ்கூட்டி எடுத்து வருவார். உட்காந்ததுக்கு அப்புறம் அவர் வரும்போது 2 ஓலை கையில வச்சிருப்பாரு. வந்தோடனே என்ன செய்வாருன்னா, உங்களை நீங்க ஒரு 5 பேர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி வாங்க உங்களை படிக்கலான்றப்ப நீங்க என்ன செய்வீங்க? 5 பேரும் போவோம். 5 பேரும் விட மாட்டான். யாரு வரணுமோ அவங்கதான் வரணும். அதையும் கூட்டு போய் ஒரு சிங்கிள் ரூமுங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் உட்கார்ந்து கதவு பூட்டிடுவாங்க. கதவு பூட்டி உங்களுக்கான பாடல்களை மட்டும் சத்தமா படிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஒரு ஃபீல் இருக்கும், பதட்டமா இருப்பீங்க. உங்களை பத்தி பல தகவல்கள் சொல்றோன்ற பேர்ல அவங்க காமனான ஓலை தான், அவங்க பொதுவான அவங்களுக்கு படிக்க வெறும் பேப்பரை கொடுத்தா கூட, வெறும் எழுதாத ஓலையை கொடுத்தா கூட அவங்களுடைய பாடல்கள் சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அது இல்லைங்களா? சாதாரண ஒரு விநாயகர் துதி பாடி, சிவதுதி பாடி, உங்களுடைய தகவல் அப்பன் அத்தன் சித்தன் அப்படின்னு சொல்லி பாடி சொல்லி அப்படி பேசி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு தெரியும், எக்ஸ்பர்ட் இல்லையா? ஒருவேளை அமைஞ்சிருச்சுன்னா ஓகே, அமையல அப்படின்னா உங்களுக்கு ஓலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரு குதர்க்கமா இருக்கு. நீங்க சொல்றீங்க அப்பாவுடைய இது பேசுறோம், அம்மாவுடைய இது பேசுறப்ப 3வது கேள்வி கேட்கறப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சார் நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 இது பாடி உங்களுக்கு ஓலை கிடைக்கல, நீங்க 6 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. புரியுது, முடிஞ்சுங்களா? ஏன்னா எல்லாத்துட்டையும் மெனக்கட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. இதெல்லாம் எதற்காக கிரியேட் ஆகப்பட்டுச்சு? அவங்க ஃப்ராடா ஸ்கேமானா எதுவும் கிடையாது. நீங்க அவங்கள்ட்ட அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. நீங்க போயிட்டு ஹானஸ்டா எதையும் எதிர்பார்க்காம, நான் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு சில கேள்விகள் கேட்கலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, இந்த கதையெல்லாம் சுத்தாம அவங்க சாதாரண ஜாதகத்தை பார்த்தோ இல்லைன்னா ஏதோ ஒன்று எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட போறாங்க. அதை நீங்க வச்சுட்டு போலாமே தவிர, போறவங்க கூட எதற்காக போறாங்க? அப்பா அப்படி போனா பிரச்சனை இல்லைங்களே. நீங்க இவர் என்ன சொல்றாரு, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறப்ப நீங்க அப்பா பேரை சொல்லணும், என் பேரை சொல்லணும், பொண்டாட்டி பேரை சொல்லணும்னு நினைச்சு போறீங்கன்னா அவன் அதைத்தானே ஃபில் பண்ண பாப்பான். ஆனா நீங்க ஜோசிக்காரர்கிட்ட போறப்ப நீங்க என்ன இதோட நோக்கத்தோட போகணும்? அதாவது நம்ம என்ன பிரச்சனையோ அத ஃபோக்கஸ் பண்ணி போணும். ஆனா இங்க போறவங்க யாருமே அப்படி ஃபோக்கஸ் பண்ணி போறது, அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது. அப்ப இதுல பாரு எல்லாமே வந்துரும். அப்ப நான் 15 வருஷம் கழிச்சு என்ன ஆவேன், 20 வருஷம் கழிச்சு என்ன ஆவேன், 50 வருஷம் கழிச்சு என்ன ஆவேன், எனக்கு பிறக்கிற எத்தனை பிள்ளைங்க பிறக்கும், இதெல்லாம் கேட்டு போகும்போது என்ன செய்வான்னா அவனுக்கு வாயில வரத அடிச்சு விடுவான். எனவே இது ஸ்கேம் கிடையாது. உங்களுடைய தேவை இது இயல்புக்கு மாறாக இருப்பதால் அதை வச்சு ஒரு குரூப் சம்பாதிக்கிறாங்க. அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு இந்த தொழில் தவறான தொழில் நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம்,
பிளாக்ல டிக்கெட் விற்கிறவ இருக்க தான் செய்வான். அப்ப படம் எடுக்கிறவன் பூரா பிளாக்ல டிக்கெட் விற்கிறேன்னு சொல்ல வரல. நீங்க பிளாக்ல டிக்கெட் வாங்குற ஆளுகளா போறீங்க, உங்களுடைய கண்ணோட்டமும் உங்க கையில சிக்கிறவனும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன் தான் கிடப்பான்ற போல உங்களுடைய கண்ணோட்டம் சரியாக தேவையோடைய உங்களுடைய கேள்விக்கு தகுந்த பதில்கள் மட்டும் தேவைப்பட்டு போனீங்கன்னா அங்க கரெக்டா கிடைக்கும். எல்லா ஜோசியத்திலயும் அங்க நீங்க அங்க போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி போனீங்கன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த ஆளுங்க அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.